மேலே வந்து கடலை எடுத்து போடுறோம். மேலே கடலை கீழே எண்ணெய், இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஆமாங்க. மேலே கடலையை போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 1 or 2 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இங்கே அருவி மாதிரி கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும். சுத்தமான கலப்படமற்ற பியூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம கண்ணெதிரே இப்போ நமக்கு வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் புண்ணாக்கு வந்துடும், இங்கே வந்து ஆயில் வந்துடும். நம்ம இந்த ஆயில் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 40% எண்ணெய் வருதுங்க. என்ன வருது? 1 கிலோவுக்கு 400 கிராம் வரைக்கும் எண்ணெய் வரும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டு ரொம்ப கம்மி தான். 12 கிலோ தான் வெயிட் வருதுங்க. நம்ம ஈஸியாக ஆல்ரெடி ஆர்டினரி மிக்ஸி மாதிரி தான் இதுவும், வெயிட் ரொம்ப கம்மி தான். அது போக வந்து பார்த்திங்கன்னா கோவைனாவே வந்து மோட்டருக்கு ஒரு ஸ்பெஷல். ஆமாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுதுங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மிஷினுக்கு வாரண்டி தரோம், உங்களோட ஹெல்த்துக்கும் கேரண்டி தரோம். ஆமாம், மோட்டர் அப்படின்னு நாங்கள் வாரண்டி தர்றதும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்துக்குமே நம்ம வந்து ஒரு கேரண்டி தர்றோம். சரி, அவ்வளோதான் வந்துருச்சுங்க பாருங்க. கண்டிப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எள்ளு. ஆமாங்க, எள்ளு நம்ம இப்போ இதில் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம வந்து டெமோ காமிக்கிறதுனால நம்ம எல்லாமே ஒரே டைமில் போட்டு காமிக்கிறோம். நம்ம வீட்டில் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப எல்லா ஒரு எண்ணெய்க்கு வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எள் எண்ணெய்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய்னு வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வருதுங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா இங்கே புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக அப்படியே இதாக வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை, பியூர் ஆர்கானிக் ஆயில். நம்ம உள்ளே வந்து எந்த கலப்படமே இல்லையே. இதில் மருந்தோ அது இது நம்மளுக்கு தேவையான நல்ல ஒரு சீட்ஸ் வாங்குகிறோம். அதை நம்ம கண்ணெதிர்கால போட்டு நம்ம இப்படி நமக்கு அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். அப்படியே வந்துடுது. கரெக்டுங்களா? கண்டிப்பாங்க. இதில் நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஆயில்ங்கிறாங்க. யாருக்கு என்ன ஏது எப்படின்னே தெரியாது. நம்ம இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் அதில். கண்டிப்பாங்க. இங்கே பாருங்க, அடுத்து இந்த எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த புண்ணாக்கும் பார்த்தீங்கன்னா இது சன்ஃப்ளவர் ஆயிலுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு. ஆமாம் சார். ஸோ ஒரு விதமான சீட்ஸ்க்கு ஒரு விதமாக அந்த கலர். ஆமாங்க.